வணக்க நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் T20. இப்போ ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்புங்கிறது கம்பல்சரி இருக்கும். ஏன்னா இந்த சீரியஸ் இதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அணி பெரிய அடி மேலே அடி வாங்கினாங்க. அயர்லாந்து போனாங்க, அங்கே 2 T20 ஒயிட் வாஷ் மொத்தமாக காலி. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கிலாந்து போனாங்க, அங்கே போயிட்டு 4 T20 விளையாடு 5 T20யில் ஒரு மேட்ச் மட்டும் மழை வந்தது. மிச்சம் 4 T20யில் வந்து பார்த்தா தொடர்ந்து தோல்வி, அங்கேயும் ஒயிட் வாஷ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓடியாவது நம்ம இழுத்து பிடிப்போம், சீரீஸ் நமக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா முதல் ஓடியே நம்ம ஒரு அட்டாக்கிங் ஒரு அருமையான ஒரு வெற்றியோட ஆரம்பித்தோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் 2 ஓடியே ஒரு போராட்டம் இருந்தது. இருந்தாலும் கடைசியில் இங்கிலாந்துக்கே அந்த சீரீஸ் போக ஆரம்பிச்சுது. இங்கிலாந்து அந்த சீரீஸை தட்டி தூக்கிட்டு போனாங்க. ப்ளஸ் இந்திய அணி இப்போ பயங்கரமாக ஒரு கேள்விக்குறியில் இருக்குது. என்னையா இந்திய அணி இப்படி விளையாடுது அப்படிங்கிற கேள்விக்குறியில் இருக்கும் போது இப்போ இந்தியா வெர்சஸ் இந்த ஜிம்பாப்வே இந்த 3 மேட்ச் கொண்ட T20 தொடர் இப்போ ரசிகர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் ஹெட் கோச் கிடையாது. விவிஎஸ் லட்சுமணர் தான் பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சாக இறங்குறாரு. ப்ளஸ் அதனால் இந்திய அணி இந்த கௌதம் விவிஎஸ் லட்சுமணன் தலைமையிலான இந்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான இந்த 3 T20 மேட்சஸில் இந்தியா இந்த தொடரை ஜெயிக்குமா இல்லை ஜெயிக்காதா அப்படிங்கிறத பெரிய ரசிகர்களோட பெரிய கேள்வி. அப்படிப்பட்ட சூழலில் மொதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்தியா RRA ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் விளையாட போகிறாங்க. மொதல் மேட்ச் இந்திய நேரப்படி 4:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்சஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய வீரர்களும் உள்ள வந்திருக்காங்க. ப்ளஸ் ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய பிளேயரை இந்த இந்த மேட்சஸில் இந்த சீரீஸில் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. பிளேயிங் லெவன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுதுன்னு ஒன்றுமே நிறைய கொலாப்ஸ் நிறைய பிளேயர் இருக்கும் போது யாரை உள்ளே கொண்டு வரதுன்ட்டு விவிஎஸ் லட்சுமணன் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறாருன்னு அப்படின்னு கம்பல்சரி தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீமாக தான் தெரிகிறாங்க நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் ஜிம்பாப்வேயோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே இந்த 3 மேட்ச் கொண்ட தொடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம யுனைடெட் 8 ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலில் தான் பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு ஜியோ ஹாட்ஸ்டார்லையோ இல்லை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயோ இதில் பார்க்க முடியாது. ப்ளஸ் அதனால் அதில் போய் நீங்கள் தொலைவிட்டு இருக்காதீங்க. மற்ற மொபைலில் நீங்கள் பார்க்கணுன்னா பேன் கோட் அந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு 3 மேட்சுமே அதே சேம் நேரத்தில் தான் நம்ம ஒளிபரப்புறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 23ஆம் ஒரு மேட்ச் இருக்குது, 25ஆம் 26ஆம் 3 மேட்ச் கண்டெயின் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதனால் அதை பார்த்து 3 மேட்சையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 3 மேட்சுமே சேம் வென்யூ RRA ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒரே வென்யூவில் தான் விளையாடுறாங்க. அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த RRA ஸ்போர்ட்ஸோட பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்கும்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பிச்சு கண்டிஷன் நல்ல ஒரு பேலன்ஸான ஒரு பிச்சுங்க. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கும் சாதகமாக இருக்கும், பவுலிங்க்கும் சாதகமாக இருக்கும். 2 டிபார்ட்மெண்ட்டுக்குமே இது ஒரு சாதகமான பிச்சு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி ஒரு 180 அடிச்சிட்டிங்கனாவே பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் அதை சேஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா இந்த பிச்சு எல்லாத்துக்குமே பவுலர் பேட்ஸ்மேன் எல்லாத்துக்குமே பயங்கர ஃபேவரட்டபுளாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிரடி ஆடலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் போக 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 ஸ்பின்னர்களோட ஆதிக்கமும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலரோட ஆதிக்கம் பயங்கரமாக இங்கே சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பேட்டர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிச்சு ட்ரை ஆகும். ப்ளஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேட்டர்களுக்கு. அதனால் இங்கே ஒரு 180 ப்ளஸ்லாம் 180 எல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் 200 ரன்னுக்கு மேலே இது வரைக்கும் எந்த ஒரு டீமும் இந்த வென்யூவில் சேஸ் பண்ணதே கிடையாது. அந்தளவுக்கு பிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேலன்ஸான ஒரு பிச்சு. யாருக்கு இவங்களுக்கு தான் இந்த பிச்சு சப்போர்ட் பண்ணும். இது பேட்டிங் பேரடைஸ், இது பவுலிங் பேரடைஸ்னு யாருக்குமே இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியாது. இது ஒரு பேலன்ஸ்டு பிச், எல்லாத்துக்குமே ஃபேவரட்டுங்க. பேட்டிங் பவுலர் ஸ்பின்னருன்ட்டு எல்லாத்துக்குமே இந்த பிச் பயங்கர ஒரு சப்போர்ட் பண்ணும். எந்த இடத்துல யார் அட்டாக்கிங்குள்ளே வருவாங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட பிச்சு தான் இந்த RRA ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு பிச்சு. 3 மேட்சுமே இதே வென்யூவில் தான் நடக்குது. ப்ளஸ் அதனால் இந்த ஒரு பிச்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜுக்கு 150 இருக்குது. இதில் ஒரு 150 160க்கு மேலே அடிச்சிட்டா ஈஸியாக சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். டிஃபெண்ட் பண்ணி ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இதோட பிச்சோட கண்டிஷன் ரெக்கார்டு சொல்லுது நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த சீரியஸ்லேயாவது நம்ம பசங்க என்ன பண்ண போகிறாங்க தான் பெரிய கேள்வி. ஆல்மோஸ்ட் அங்கே விட்டுட்டோம் நிறைய மேட்சஸ் அயர்லாந்து விட்டுட்டோம், ப்ளஸ் இங்கிலாந்து விட்டுட்டோம், ஓடியை விட்டுட்டோம். ப்ளஸ் இங்கேயாவது நம்ம இழுத்து பிடிச்சி இந்த சீரீஸாக ஜெயிக்கணும். இல்லை ஜெயிக்கலை அப்படின்னா நம்ம பசங்க நிறைய பேர்த்துக்கு கரியர் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த T20 சீரீஸில் ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 சீரீஸில் நம்ம இந்திய அணி சீரீஸை தட்டி தூக்குவாங்களா
இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த சேம் ரிசல்ட்டே தான் வருமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.